நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே ஒரு தோட்டத்தில் அதிக சத்தத்துடன் மர்ம பொருள் ஒன்று வானில் இருந்து விழுந்தது. அந்த பொருள் என்ன, எங்கிருந்து வந்தது என்று இதுவரை யூகிக்க முடியாத மர்மமாகவே உள்ளது. வானிலிருந்து விழுந்த மர்ம பொருள் வேற்று கிரகவாசிகளின் தகவல் தொடர்பு கருவியா என்ற நம் கற்பனை திறனுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை விளக்குவதே இந்த செய்தி தொகுப்பு. அலுமினியத்தால் ஆன இந்த மர்ம பொருள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு திறந்தவெளி தோட்டத்தில் விழுந்தது முதல் முறை அல்ல. மனிதனின் அறிவிற்கு எட்டிய விதத்தில் சுமார் 42 ஆண்டுகளாக பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் வானிலிருந்து விழுந்தவை என்றே கண்கண்ட சாட்சிகளாகவும் ஆய்வறிக்கையின் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிறது. 1974ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் அருகே உள்ள சென்ட் ஜார்ஜ் தீவு பகுதியில் வானிலிருந்து விழுந்த மர்ம பொருளே மனிதனால் முதலில் கண்டறியப்பட்டவை. திண்டுக்கல்லில் விழுந்தது போன்றே உருண்டை வடிவிலான அந்த பொருள் தானாக சுழலுவதையும் வித்தியாசமான சத்தமிடுவதையும் கண்ட ஆராய்ச்சியாளர்கள் அதனை ஆய்விற்கு உட்படுத்தி பிறகு அந்த பொருள் மின்காந்த அலைகள் மூலம் தகவல் பரிமாறிக்கொள்ளும் கருவி என்றும் அன்றைய தொழில்நுட்பத்திற்கு அப்பாற்பட்டு மிகுந்த சக்தி வாய்ந்தது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை வேற்றுக்கிரகவாசிகளின் ஆளில்லா உளவு கருவி என்றும் யூகிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த வருடம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் விழுந்த மர்ம பொருளை போன்றே ஸ்பெயின் நாட்டின் விவசாய நிலம் ஒன்றில் அதிக சத்தத்துடன் வானிலிருந்து விழுந்துள்ளது கருப்பு நிறத்திலான மர்ம பொருள். இப்பொருளை கையகப்படுத்திய ஸ்பெயின் அரசாங்கம் ஆய்வுக்குட்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்றே 2007ஆம் ஆண்டின் ஆஸ்திரேலிய நாட்டில் விழுந்த மர்ம பொருளின் அகலம் 54 சென்டிமீட்டரும் 20 கிலோ எடையும் கொண்டதாக இருந்தது. மேலும் இப்பொருள் டைட்டானியம், வனாடியம், அலுமினியம் அலாய் உலோகத்தால் ஆனவை என்றும் கண்டறியப்பட்டது. 2007ஆம் ஆண்டை தொடர்ந்து 2012ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் பிரேசில் நாட்டில் காலை 6 மணிக்கு அதிக சத்தத்துடன் மரத்தை உடைத்து ஒரு சிலிண்டர் கேஸ் அளவிற்கு வானிலிருந்து தரைக்கு வந்தது ஒரு மர்ம பொருள். ஆனால் இந்த பொருள் அரேனா 44 ராக்கெட்டின் பாகமாக இருக்கலாம் என்றும் அந்நாட்டினரால் நம்பப்படுகிறது. கடந்த 3 வருடங்களாக நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வானிலிருந்து தரைக்கு வந்து விழுகின்றது இதுபோன்ற மர்ம பொருட்கள் என்பதோடு இதற்கு அரசுகள் தரும் விளக்கம் ராக்கெட்டின் உடைந்த பாகங்கள் என்பதாக உள்ளது. ஆனால் இப்பொருள்கள் வேற்றுக்கிரகவாசிகளின் இயந்திரம் என்று கூறும் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்த ஆய்வாளர்களின் கருத்து அரசுகள் கொடுக்கும் விளக்கத்திற்கு நேரெதிரான